ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீரை வந்து ரொம்ப நல்லதுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம நிறைய சாப்பிட்றோம். பட் கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் வருது. அது என்னைக்காவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ரீசன் என்னன்னு சொல்றேன் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ்லாம் அதிகமா பாஸ் ஆகல. ஸோ அது ஏன் அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இந்த வயிறு உபசமா இருக்கிறது, இதெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா கீரையில வந்து ஆக்சலேட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது வந்து கீரையை வந்து நம்ம ராவா பச்சையா அப்படியே சாப்பிடும் போதோ இல்லைன்னா ஸ்மூத்தியாவோ ஜூஸாவோ இல்லை சாலட்ல கட் பண்ணி போட்டு அப்படியே பச்சையா சாப்பிடும் போது அதுல இருக்க ஆக்சலேட் கண்டென்ட் ஃபுல்லா நம்ம எடுக்கிறதுனால நம்ம வயிற்றுல போயிட்டு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. அதனாலதான் இந்த ஃப்ளோட்டிங் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வந்து சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கறியாவோ ஜூஸாவோ ஏதோ ஒன்று செஞ்சு கறியாவோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கேஸ் ப்ராப்ளம் வராது.